ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா கேரட்ல ஃப்ரை தாங்க பண்ண போறோம். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸா கூட வச்சு சாப்பிடலாங்க. அதுக்கு 3 கேரட்டை எடுத்து பாருங்க, நல்லா வாஷ் பண்ண பிறகு மேல் தோலெல்லாம் சீவிட்டு இதை போல நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்குல கட் பண்ணிட்டு இப்ப பவுல்ல சேர்த்துக்கலாங்க. பாருங்க, பவுல்ல சேர்த்த பிறகு இது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, சோள மாவு. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த கேரட்ல தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே அதுல செட் ஆயிடுங்க. அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா செட் ஆயிடுச்சு பாருங்களேன். அவ்வளவுதாங்க. இது செய்யறது கூட ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க. இப்ப பேன்ல எண்ணெய் நல்லா சூடா இருக்குங்க. ஒவ்வொன்னா அதுல சேர்த்துக்கோங்க. இத போல சேர்த்துக்கோங்க. மொத்தமா எடுத்து சேர்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. இத போல ஒவ்வொன்னா சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு டீப்பா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு பாத்தீங்களா. நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க. இதே போல எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ரைஸோட கூட வச்சு சாப்பிடலாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கேரட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.